بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் நற்பணிகளும் புகழ் ஆசையும் என்கின்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நானும் நீங்களும் நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறான தலைப்புகள் அவ்வப்போது நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அதிகமாக ஷைத்தான் கூடுதலாக விளையாடுவது இந்த பகுதியில்தான், முகஸ்துதி என்கின்ற பகுதியில்தான் ஷைத்தானுடைய அதிகமான ஊசலாட்டங்கள் காணப்படுகின்றன. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், சில நபர்களை அல்லாஹ் உயர்த்தி பேரோடும் புகழ்ச்சியோடும் வைத்திருக்கிறான். சில மனிதர்களை அல்லாஹ் ஒரு மட்டத்தோடு அமைத்து வைத்திருக்கிறான். சிலரை உயர்த்துவதும் சிலரை பேர் புகழ் என்கின்ற அந்த தன்மை இல்லாமல் சாதாரணமாக வாழ வைப்பதும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்குள் புகழ் ஆசை வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஏனென்றால் அல்லாஹுதான் புகழுக்குரியவன், அவன்தான் மனிதர்களுடைய புகழை உயர்த்துபவனும் தாழ்த்துபவனும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது வரஃபஅனா லக திக்ரக் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபியே, உங்களுடைய பெயரை, உங்களுடைய அந்த நினைவை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கையில் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சகோதரர்களே, உள்ளத்தில் நோய் இருக்கக்கூடியவர்கள் இந்த புகழுக்கு பின்னால் அலைவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. அல்லாஹுடைய இந்த ஏற்பாட்டை புரிந்து கொண்டால் நாங்கள் எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள். வெகுமானம் என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து மரணித்து விடலாம். ஆனால் இதை விளங்கி கொள்ளாமல் பல மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எதையாவது ஒன்றை செய்தால் அதற்கான வெகுமானத்தை யாராவது பேச வேண்டும், புகழ வேண்டும், அதை மெச்சி பாராட்ட வேண்டும், அதற்காக கூடுதலாக மக்கள் நம்மை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு பலர் இன்றைக்கு அலைவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. ஏனென்றால் மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் எப்படி வாழுகிறான் என்றால், அதிகம் பங்கு தேவை, ஹுலூலுன் நஃப்ஸ் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சகல விஷயத்திலும் எனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று அலையக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். அதனால் தான் புகழையும் அவன் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தான் செய்யக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, அந்த செயல்பாட்டிற்கு ஏதாவது வெகுமானம் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வமும் அவனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான ஆசை எதை உருவாக்குகிறது என்று சொன்னால், மனிதனுக்குள் ஒரு வகையான சுயநலத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் என்ன ஒரு நல்ல காரியத்தை செய்ய போனாலும் அவன் எதை யோசித்து பார்க்கிறான் என்று சொன்னால், இந்த நல்ல காரியத்தை செய்தால் எனக்கு என்ன புகழ் கிடைக்கும், எனக்கு என்ன இடம் கிடைக்கும் என்பதை யோசித்துத்தான் எல்லா பணிகளையும் அவன் செய்யக்கூடியவனாக இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கிறான். ஒரு மார்க்கப்பணியை செய்ய போனாலும் இந்த மார்க்கப்பணி செய்வதனூடாக மக்கள் மத்தியில் என்னுடைய பெயர் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதில் தான் அதிகமான கவனத்தை மனிதன் தன்னுடைய பலவீனமான உள்ளத்தினால் அதைத்தான் கூடுதலாக அவதானித்து கொண்டிருக்கிறான்.
அதனால் தான் செய்யக்கூடிய பணியினால் மற்றவர்களுக்கு நல்லது வருகிறதா அல்லது கெடுதி வருகிறதா என்பதையெல்லாம் பார்ப்பதை விட தனக்கு என்ன பங்கு அங்கு இருக்கிறது என்பதைத்தான் அதிகமாக பார்த்து பார்த்து வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது அல்லாஹுவை வணங்குவதற்காக. அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க யாரிடத்தில் வெகுமானத்தை தேட வேண்டும்? அல்லாஹுடத்தில் மாத்திரம்தான் அதற்கான அஜ்ரையும் கூலியையும் தேட வேண்டும். ஆனால் அதை விட்டு சாதாரணமாக மனிதர்கள் பேசக்கூடிய, பாருங்கள் எவ்வளவு நன்றாக வேலை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் சமூக பணி செய்கிறார், எவ்வளவு களப்பணி ஆற்றுகிறார் என்று சாதாரணமாக மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அடிமைப்பட்டு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே வைத்திருக்கக்கூடிய கூலியை பெரிதுபடுத்தாமல் மனிதர்களுடைய வார்த்தைக்காக வேண்டி நிறைய சமூக பணிகளை, மார்க்க பணிகளை செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதிகம் இபாதத்து செய்தாலும் போகாத ஒரு நோய் எதுவென்றால் இந்த புகழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோய் தான். அதிகமாக தொழுகிறார்கள், இபாதத் செய்கிறார்கள், அப்படி என்றாலும் அந்த வணக்கங்களினூடாக அந்த நோயை அழித்து விடலாமா என்றால் அழித்து விட முடியாது. எப்பொழுது அந்த நோயை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து அகற்றலாம் என்று சொன்னால், உண்மையான இருதயத்தோடு, அல்லாஹுக்கென்றே உண்மைக்கு உண்மையாக அல் கல்பு சாதிக், உண்மையான உள்ளத்தோடு யார் பணியாற்றுகிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் இந்த நோய் பீடிக்காது. எதையுமே மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளை அகற்றுவதாக இருந்தாலும் சரி, இறைவா இதை உனக்காகத்தான் செய்கிறேன், இதை நான் செய்வதற்கான கைங்கரியத்தை உன்னிடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன் என்று உண்மையான உள்ளத்தோடு யார் பணியாற்றுகிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் இந்த நோயில இருந்து தப்ப முடியும். அப்படி இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள், வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் சரி இந்த நோய் போகாது. சில பேர் மரணத்துக்கு பிறகும் பேர் ஓங்கி வளர்ந்திருக்க வேண்டும், தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் தன்னை பற்றி மக்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். கபருக்கு போனதற்கு பிறகு மக்கள் பேசி என்ன பலன், பேசாமல் இருந்து என்ன பலன்? ஆனால் மனிதனுடைய ஆசை, புகழ்ச்சியை விரும்புதல் என்பது அவனை ஒரு பொழுதும் விடுவதாக இல்லை. அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு சாலிகான நல்லடியான் அவன் நல்லவனாக மாறுகின்ற கடைசி விஷயம், அவனுடைய உள்ளத்தில் இருந்து வெளியே போகக்கூடிய கடைசி மோசமான விஷயம் எதுவென்று கேட்டால் இந்த அசுமா, புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறங்கிற விஷயத்தை தான் கடைசியாக ஒரு சாலிகான நல்லடியாருடைய உள்ளத்திலிருந்து வெளியே போகிறதாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய பாவங்களை பார்த்து பார்த்து நீக்கி நீக்கி கடுமையாக போராடி கஷ்டப்பட்டு அவர் கடுமையாக முயற்சி செய்து கடைசியாக அவருக்கு வெல்ல முடியுமாக இருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதுதான். மற்ற பாவங்களிலிருந்தெல்லாம் அவர் சுலபமாக வெளியே வந்து விடலாம். ஆஹிருமா யஹ்ருஜு மின் குலூபி சித்தீகீன சும்ஆ என்று சொல்வார்கள். நல்லடியார்களுடைய உள்ளங்களிலிருந்து கடைசியாக வெளியே போவது இந்த புகழ்ச்சியை எதிர்பார்ப்பது தான். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஒரு மனிதன் தூய்மை அடைகிறான் எப்பொழுது என்றால் அவனுடைய உள்ளத்தில் புகழை எதிர்பார்க்காத தன்மை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் தூய்மை அடைகிறான். இல்லாவிட்டால் அவனுடைய எந்த தோற்றம் அவனுக்கு பிரயோசனத்தை அளிக்காது, எந்த இபாதத்தும் அவனுக்கு நன்மை பயக்காது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எதிர்பார்ப்பது எங்களுடைய வெளி தோற்றங்களையோ எங்களுடைய கவர்ச்சிகளையோ அல்ல. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உள்ளத்தால் ஒரு மனிதன் எப்படி தூய்மையாக இருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அதனால் சகோதரர்களே, இதை நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துவிட முடியாது. இது ஒரு கொடிய பாவம். புகழை எதிர்பார்ப்பது என்பது ஒரு பெரிய கொடிய பாவம். அது அல்லாஹுக்கு இணை வைப்பதற்கு சமமான ரியா என்று சொல்லப்படக்கூடிய முகஸ்துதியோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு பெரிய பாவம். ஆனால் இன்றைக்கு எல்லோருமே சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே செய்கிறார்கள். ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புகழ ஆசை விடுவதாக இல்லை. அவரவர்களுடைய துறையை பொறுத்து, ஆசிரியர்களாக இருந்தால் அந்த பகுதியில் தங்களுடைய புகழ் மேலே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
மார்க்கப்பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மார்க்கப்பணி செய்கின்ற பொழுது என்னுடைய புகழ் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் இந்த புகழை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை இன்றைய காலத்தில் உருவாகி இருக்கிறது. அதனால தான் சமகாலத்து அறிஞர்கள் இந்த புகழை எதிர்பார்த்து வாழக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஆஃபத்துல் அசுர், நவீன கால ஒரு ஆஃபத்து என்று சொல்கிறார்கள். ஆஃபத்துல் அசுர், நவீன காலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பண்பு என்னவென்றால் செய்கிற நல்ல காரியங்களுக்காக புகழ்ச்சியை எதிர்பார்ப்பது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான புகழ்ச்சி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு காலமும் நிம்மதியாக இருப்பதில்லை. அவர்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே யாராவது புகழக்கூடாதா என்று என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவை புகழ்ச்சி மாத்திரம்தான். 4 பேர் இருக்கக்கூடிய சபையில் அவர்களுக்கு புகழ் கிடைக்கவில்லை என்றால் டென்ஷன் ஆகிவிடுவார்கள். அவரை புகழ்ந்தார், பேசுகின்ற பொழுது இன்ன நபரை பெயர் சொல்லி சுட்டி காட்டினார், என்னை ஏன் பெயர் சொல்லவில்லை என்பது அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். சில நேரம் காலாகாலத்திற்கு அதை மனதிலே வைத்து கொண்டிருப்பார்கள். இந்த சபையில் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படவில்லை அப்படி என்று சொல்லி கவலைப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிலர் பர்சனலாக எடுத்துக்கொள்வார்கள். புகழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் ஏன் நம்மை புகழவில்லை அப்படிங்கிறதை ஒரு குற்றமாக, ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்வார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி புகழ் கிடைக்காமல், இந்த புகழ் விரும்பிகளுக்கு புகழ் கிடைக்காமல் போகின்ற பொழுது, அதில் அவர்கள் தோல்வி அடைகின்ற பொழுது ஒரு காலமும் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே மனிதர்களிடத்திலிருந்து. எனவே மனிதர்களிடத்திலிருந்து அந்த பேரும் புகழ்ச்சியும் கிடைக்காத பொழுது அவர்கள் கடும் கஷ்டத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த பிரச்சனையை விட்டும் உடனடியாக நாங்கள் வெளியே வந்துவிட வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நல்ல மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எதுவென்று கேட்டால் இந்த பிரச்சனை தான். சில மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் நிறைய இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களைப் போல சீரும் சிறப்புமான சூரத்தான ஆக்களை நாங்கள் காண முடியாது. அந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் போட்டி என்று வந்து விடுகிற பொழுது, ஒரு நல்ல நட்பணி, ஒரு சமூக பணிக்காக வேண்டி ஒரு செயலை யார் செய்வது, இந்த மாதிரியான ஒரு ஹிதுமத்தை யார் செய்வது, இந்த சமூக பணியை யார் செய்வது, அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு போட்டி என்ற ஒன்று வந்து விடுகின்ற பொழுது, நீங்களா நாங்களா என்ற ஒரு போட்டி வந்து விடுகின்ற பொழுது, அந்த நல்ல மனிதரிடத்தில் வெளிப்படாத, இதுவரைக்கும் வெளிப்படாத மிக மோசமான குணங்கள் எல்லாம் அந்த தருணத்திலே வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். எப்படியான தருணத்தில்? ஒரு பதவிக்காக வேண்டி அல்லது ஒரு சமூக பணியை யார் செய்வது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து விடுகின்ற பொழுது நல்ல மனிதர்கள், இதுகால வரைக்கும் நல்ல மனிதர்களாக நாங்கள் பார்த்தவர்களிடத்தில் அந்த தருணத்தில் சில தவறான மோசமான குணங்கள் வெளிப்படும். தவறாக பேசுவார்கள், எதற்கும் தயங்க மாட்டார்கள், எந்த கட்டத்திற்கும் போவார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு பீடித்திருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னவென்றால் அந்த சமூக பணியை நான் செய்ய வேண்டும், அது பல இடங்களுக்கு போக வேண்டும், பலரும் அதை உச்சரிக்க வேண்டும், அதனால் என்னுடைய பெயரும் நானும் மக்கள் மத்தியிலே புகழப்பட வேண்டும், காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சந்தர்ப்பத்தை விடுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதனால தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நற்பணிகள் செய்கின்ற பொழுது இந்த நற்பணிகளை புகழ்ச்சியை கொண்டு ஒரு பொழுதும் நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இப்லீஸை சுவர்க்கத்திலே இருந்து ஏன் வெளிப்படுத்தினான்? சுவர்க்கத்திலே இருந்து ஃபஹ்ருஜ், நீ வெளியேறிவிடு, நீ இழிவடைந்தவர்களில் ஒருவன் என்று சொல்லி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இப்லீஸை ஏன் வெளியேற்றினான்? அவனிடத்தில் இருந்த அந்த தற்புகழ்ச்சியும் பெருமையும் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இப்லீஸ் என்ன சொன்னான்? கால அன ஹைரும் மின்ஹு, நான் மனிதர்களை விட எவ்வளவோ சிறந்தவன், நான் என்கின்ற அந்த தற்புகழ்ச்சியும் பெருமையும் அவனிடத்திலே காணப்பட்டது. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மதுரன் மஹ்தூரா, நீ இழிவடைந்தவனாக இந்த சுவர்க்கத்திலே இருந்து வெளியேறிவிடு என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா
இபிலீஸை வெளியேற்றினான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ யார் புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் இகழ்ச்சி அடைவார்கள் என்பது அல்லாஹுடைய நியதி. யார் புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் இகழ்ச்சிக்குரியவர்கள். அவர்களுடைய பர்சனாலிட்டி என்பது முழுமையானதல்ல. அவர்கள் மெச்சூர்டான ஆட்களாக இருக்க மாட்டார்கள். புகழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அநாகரிகமான காரியங்களை செய்வார்கள். அநாகரிகமாக சபைகளிலே நடந்து கொள்வார்கள். அநாகரிகமாக மக்கள் பொதுவாக எரிச்சல் அடையக்கூடிய செயல்களை எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் நல்ல மக்கள்தான், நல்ல முறையில் வளர்க்கப்பட்டவர்கள்தான். புகழ்ச்சிக்கு அடிமை என்கிற காரணத்தினால் அவர்கள் இவ்வாறான தவறான காரியங்களில், இழிவான காரியங்களில் கூட ஈடுபடுவதற்கு தயங்க மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த புகழை எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களிடத்தில் சில அடையாளங்கள் காணப்படும். அந்த மாதிரியான அடையாளங்கள் அவர்களிடத்திலே இருந்தால் அது அவர்களிடத்திலே புகழை எதிர்பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதில் முதலாவது ஒரு அடையாளம், ஒரு சில அடையாளங்களை மாத்திரம் சொல்கிறேன் சகோதரர்களே. அதில் முதலாவது ஒரு அடையாளம் என்னவென்றால், தான் ஒரு பணி செய்திருப்பார், நல்ல ஒரு விஷயத்தை செய்திருப்பார், தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல காரியம் செய்திருப்பார், யாருக்காவது கடன் உதவி தன்னுடைய குடும்பத்துக்கு செய்திருப்பார், அல்லது யாரையாவது ஒரு ஆளை முன்னேற்றி இருப்பார். இதே மனதிலே வைத்துக்கொண்டு என்ன செய்வார் என்று சொன்னால், தான் செய்த அந்த காரியத்தை பெரிதாக சொல்லுவார். ஆனால் ஏனையவர்களை அவர் பாராட்ட மாட்டார். ஏனையவர்களை மனம் திறந்து பாராட்டக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார். ஆனால் அவருடைய பண்பு என்னவென்றால், அவர் செய்த சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களை பெரிதாக காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களை புகழக்கூடியவர்களாக, தாங்கள் செய்த செயற்பாடுகளை பெரிதாக காட்டக்கூடியவர்களாகவும், இன்னொரு நபர் செய்யக்கூடிய செயற்பாடுகளை சிறியதாக காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படியான ஒரு பண்பு இருக்குமையாக இருந்தால் அது புகழ்ச்சிக்கான அடையாளம் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது எல்லா நற்பணிகளையும் உறுசுறுப்பாக செய்வார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளி வாயில்கள் ஈடுபடுவார்கள், பள்ளிக்கு பெயிண்ட் அடிப்பார்கள், இன்னப்புற சமூக நல்ல காரியங்களில் ஈடுபடுவார்கள், இல்லாத மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள், வெள்ள அனர்த்தங்கள் அப்படி என்று வருகின்ற பொழுது இறங்கி வேலை செய்வார்கள், இப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள். ஆனால் மக்கள் பார்வையை விட்டும் ஒதுங்கிய பிறகு அவர்கள் உறுசுறுப்பானவர்களாக இருக்க மாட்டார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், மக்கள் பார்க்கின்ற பொழுது அந்த புகழை எதிர்பார்ப்பதினால் அந்த உற்சாகம் வருகிறது. மக்களுடைய பார்வையிலிருந்து ஒதுங்குகின்ற பொழுதும் அல்லாஹுக்கு நேர்மையானவனாக நான் இருக்க வேண்டுமே என்கிற விஷயத்தில் பொடுபோக்காளர்களாக இருக்கிறார்கள். எனவே புகழ்ச்சி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், மக்கள் மத்தியில் வாழுகின்ற பொழுது தாங்கள் உறுசுறுப்பானவர்களாகவும், தனிமைக்கு போய் விடுவார்களேயாக இருந்தால் அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள். அதனால்தான் முனாஃபிக்களை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எழுந்து நிற்பார்களேயாக இருந்தால் காமு குசாலா, அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள், அல்லாஹ்வை அவர்கள் அதிகம் நினைவுபடுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். முதபுதபீன பைன தாலிக, நல்ல காரியமும் செய்வார்கள், அதற்கு பிறகு சோர்வும் அடைவார்கள். அப்போ இது யாருடைய பண்பு? முனாஃபிக்குகளுடைய பண்பு. எனவே மக்கள் புகழ்ச்சி எங்கிருக்கிறதோ அங்குதான் அவருடைய களப்பணியையும் உஷாரையும் நாங்கள் பார்க்கலாம். மக்களுடைய பார்வையில் இருந்து ஒதுங்கி விடுவார்களேயாக இருந்தால் அவர்கள் சோர்வடைந்தவர்களாக இருப்பார்கள். இது யுஹாதியூன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி சொல்கிறான்? இது யாரை ஏமாற்றுகிற வேலை என்று சொன்னால் அல்லாஹுவை ஏமாற்றுகிற ஒரு வேலை. ஏனென்றால் ஒரு மூமின் இரகசியத்திலும் பரகசியத்திலும் ஒரே மாதிரியானவனாகத்தான் இருப்பான். எந்த சூழ்நிலையும் அவனை மாற்றி விடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் ஒரே மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்பான். ஆனால் இந்த மாதிரியான புகழ் விரும்பிகள் என்ன செய்வார்கள் என்றால், மக்கள் பார்வைக்கு மாத்திரம்தான் அவர்கள் களப்பணியாளர்களாக இருப்பார்களே ஒழிய அந்த சூழலிலே இருந்து வெளியே வந்து விடுவார்களேயாக இருந்தால் அவர்கள் அதிலே உஷாரானவர்களாக இருக்க மாட்டார்கள். இது ஒரு அடையாளமாக இருக்கிறது புகழை விரும்பக்கூடியவர்களுக்கு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? சமூகத்திலே யார் கௌரவமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அணுகுகிற பொழுது மார்க்கப்பற்றில் குறைவானவர்களாக இருப்பார்கள்.
சில சபைகள் சில மனிதர்களுக்கு வாய்க்கும். பதவிகள் உயர்ந்து போகின்ற பொழுது, அல்லது பெரிய பிரமுகர்கள் ஒரு திருமணத்துக்கு அழைத்து விட்டார்கள், அல்லது ஒரு அமைச்சர் வந்து உங்களுடைய வீடு தேடி ஒரு திருமணத்துக்கு அழைத்து விட்டார். இவர் எதை யோசிக்கிறார் என்று சொன்னால், அங்கு போனால் சில நேரம் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு சபைக்கு அல்லது ஒரு விழாவுக்கு அல்லது ஒரு கொண்டாட்டத்துக்கு அழைக்கப்படுகிறார். அழைப்பவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊரில் உள்ள மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறார். அப்போ பிரமுகர்கள் அழைக்கின்ற பொழுது, அல்லது கண்ணியமிக்க கௌரவமானவர்கள் என்று சமூகத்திலே பார்க்கப்படக்கூடியவர்கள் அழைக்கின்ற பொழுது, அங்கு மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். உறுதியாக இருக்கிற இடமா என்று பார்க்க மாட்டார்கள். அதிலே பொடுபோக்காக இருப்பார்கள். சில நேரம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில மனிதர்கள் அழகாக தாடியை வளர்த்திருப்பார்கள், கரண்டை காலுக்கு மேலால் ஆடை அணிந்திருப்பார்கள். இதை அவர் ஒரு சுன்னா என்று செயற்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் சில சபைகளுக்கு போய்விட்டார்களேயாக இருந்தால் அதை மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக தொழுகை என்பது அவருடைய வாழ்க்கையிலே விடுபடாத ஒரு விஷயமாக இருக்கும். சில சபைகளுக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் தொழுகை சாதாரணமாக விட்டு விடுவார்கள். ஏன்னா அந்த இடத்துல போய் தொழ வேண்டும், ஆக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், தொழுவது ஒரு அசௌகரியமாக இருக்கும். அதனால் நாசுக்காக தொழுகை என்ன செய்து விடுவார்கள், கடந்து போய் விடுவார்கள். அப்போ சில கௌரவம் என்று மனிதர்கள், புகழ் என்று பார்க்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான இடங்களை அணுகுகின்ற பொழுது ஒரு வகையான விட்டு கொடுப்பும், இன்னொரு சூழலில் வாழுகின்ற பொழுது மார்க்கப்பற்றாளர்களாகவும் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது, நாங்கள் பிரமுகர்களிடத்திலே போய் பேசுகிற பேச்சுக்கும் அவர்களை விட்டு வெளியே வந்து விட்டால் பேசுகிற பேச்சுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாங்கள் எதை கண்ணியமானவர்களிடத்தில் பேசுகிறோமோ அதை நாங்கள் சாதாரணமாக பேசுவதில்லை. அவர்களிடத்திலே ஒரு மாதிரியும், பிறகு இன்னொரு சபைக்கு வந்து விடுகிற பொழுது இன்னொரு மாதிரியும் நாங்கள் பேசிக்கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா நவுத்து, இந்த மாதிரியான ஒரு பண்பை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கருதினோம். நவுத்து ஹாதா நிஃபாகன், இந்த மாதிரியான பண்பை நாங்கள் எப்படி கருதினோம், நிஃபாகன், நயவஞ்சகமாக கருதினோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புகழ் கிடைக்கிற சபையில் ஒரு மாதிரியும் இன்னொரு சபையில் இன்னொரு மாதிரியும் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அது நயவஞ்சகத்தில் ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி புகழை எதிர்பார்க்கக்கூடிய நடத்தை உள்ளவர்களிடத்தில் சில அறிகுறிகளை நாங்கள் பார்க்கலாம். அவர்களிடத்திலே சில அறிகுறிகள் தென்படும். அவர்களுடைய ஆடை கூட சில நேரம் அதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கலாம். ஆடை அழகான முறையில் அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் லிபாசு ஷுஹுரா, லிபாசு ஷுஹுரா என்று சொன்னால் என்ன, பிரபல்யத்திற்காக வேண்டி அணியக்கூடிய ஆடை என்று சொல்வார்கள். அந்த தன்னை மட்டும் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக சில பேர் ஆடை தேர்வு செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு என்று அது ஒரு யூனிக்காக இருக்க வேண்டும், மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், ஆடையை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடை தேர்வில் கூட பிரபல்யத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மாத்திரமா பேச்சில் கூட நாங்கள் பார்க்கலாம். அவருடைய மொழி வழக்காக அது இருக்காது, அவருடைய ஊர் பாசையாக அது இருக்காது. ஆனால் அவருடைய பேச்சின் அந்த போக்கு எப்படி இருக்குமையாக இருந்தால் கொஞ்சம் பெருமைத்தன்மையாக இருக்கும், கொஞ்சம் சொல்லி காட்டுகிற ஒரு அமைப்பில் அவருடைய பேச்சு இருக்கும். ஏனையவர்களுடைய பேச்சை விட நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசக்கூடியவன் என்கிற அந்த பேச்சில் கூட அவருடைய அந்த ஷுஹுரத், பிரபல்யத்தை நாங்கள் அவதானிக்க முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, சில மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஆரம்பித்தால் எப்படி ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் இதுவரைக்கும் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் பேசுவார்கள். ஒரு சபையிலே உட்கார்ந்து விட்டார்கள் என்று சொன்னால், நான் என்ன செய்தேன், நான் என்ன தொழில் செய்தேன், நான் எப்படியெல்லாம் இருந்தேன், நான் என்னென்ன பதவிகளெல்லாம் பதவி வகித்தேன், இதைத்தான் என்ன செய்வார்கள், அதிகம் பேசுவார்கள். சில மனிதர்களுடைய நோயாகவே அது இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சில மனிதர்களை நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய தொழில்களை பற்றி பேசுவார்கள்.
தங்களுடைய சாதனைகளை பற்றி பேசுவார். எந்த சபையிலே உட்கார்ந்தாலும் அவர்களுடைய சாதனை, அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன பதவி வகித்தார்கள், இதைத்தான் அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி பேசக்கூடிய பண்பு இன்றைக்கு அதிகமானவர்களிடத்தில் இருக்கிறது. இதுவும் எதை காட்டிவிடும்? தன்னை புகழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த தன்மையை மனிதனிடத்திலே வெளிப்படக்கூடியதாக அது அமைந்துவிடும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால தான் எப்பொழுதுமே தவாலு, பணிவு என்பது மிக முக்கியமானது. நம்ம எவ்வளவுதான் நற்பணிகள் செய்தாலும் சரி, அதை சொல்லி காட்டுகிற விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு பணியை நாங்கள் செய்தாலும் சரி, சில நேரம் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை ஈட்டித்தரும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் ரசூலுல்லாஹோடு போருக்கு வராத சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பெரிசாக கஷ்டப்படவும் இல்லை, நாடு நாடாக ஊராக நடந்து திரியவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு உங்களுடைய கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கஷ்டப்பட்டு அவர்களோடு நின்று கஷ்டப்பட்ட சஹாபாக்களுக்கு என்ன கூலி இருக்கிறதோ அதே கூலி வராத வீட்டிலே இருக்கக்கூடிய சில சஹாபாக்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? அவர்கள் இஹ்லாஸோடு இருந்தார்கள். எப்படி சஹாபாக்கள் ஊரை விட்டு வெளியேறி சென்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த மார்க்கத்தை பணியை வளர்ப்பதற்காக சென்றார்களோ, அந்த பணியை செய்ய வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் உடல் பலவீனத்தால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, நோயினால் வரவில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் வரவில்லை. ஆனால் அவர்கள் வந்து களப்பணி செய்யாவிட்டாலும், உங்களோடு அவர்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும், உங்களோடு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அவர்கள் செய்யாவிட்டாலும், உடல் உழைப்புகளை அவர்கள் செய்யாவிட்டாலும், உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறதோ அந்த நன்மை அவர்களுக்கும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள்? அவர்களுடைய இஹ்லாஸை ரசூலுல்லாஹ் பறைசாட்டுகிறார்கள். அல்லாஹ் பார்ப்பது இஹ்லாஸை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, மன் சம்ம அல்லாஹு பிஹி, யார் புகழை தன்னுடைய காதில் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ இந்த உலகத்திலே அது உங்களுக்கு கிடைத்துவிடும். மன் சும்அத் என்று சொன்னால் என்ன? காது வழியாக புகழை உச்சரிக்கப்படுவதை எதிர்பார்ப்பது. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி அழகாக சொல்கிறார்கள், மன் சம்ம அல்லாஹு பிஹி, இந்த உலகத்தில் புகழப்பட வேண்டும் என்று எவன் ஆசை வைக்கிறானோ அதை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான். ஒமை யுரா இல்லாஹு பிஹி, தான் செய்கிற செயற்பாடுகளை யார் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, உனக்கு ஆசையாக இருக்கிறதா, இந்த உலகத்தில் எடுத்துக்கொள், ஆனால் மறுமையில் மிகப்பெரிய இழிவு இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழக்கூடிய ஒரு ரக்காத்து தொழுகையாக இருந்தாலும் சரி, வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம் பழத்தினுடைய சின்ன ஒரு துண்டாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் இத்தகில்லா என்று தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு சிறிய பெருமானமுள்ள சதக்காவை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, கூலியை யாரிடத்திலே எதிர்பாருங்கள்? அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படி என்றால், அதாவது நேர் எதிர்மறையாக பேசி தங்களை புகழ்த்திக்குள் ஆக்கிக் கொள்வார்கள். எனக்கெல்லாம் புகழ் விருப்பம் இல்லை என்று சொல்வார்கள். நான் புகழை விரும்பக்கூடியவன் அல்ல என்று சொல்வார்கள். நான் இந்த மாதிரியான செயற்பாடுகளை விரும்புவன் அல்ல என்று சொல்வார்கள். இப்படி பேசி பேசியே மக்கள் மத்தியில் அனுதாபத்தை எடுத்து புகழை எதிர்பார்த்து கொள்வார்கள். எந்த கோணத்தில் புகழ்ச்சி இருந்தாலும் சரி, அந்த கோணம் எல்லாமே ரியா என்கின்ற முகஸ்துதிக்குள் உள்ளடங்கும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்க்கலாம், சில நடவடிக்கைகளை எங்களால் பார்க்க முடிகிறது, சில மனிதர்களை எங்களால் பார்க்க முடியும். எப்படி என்றால் சகோதரர்களே, சஃபை என்று வந்துவிட்டால், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சபை என்று வந்துவிட்டால், ஊரிலே என்ன சபை நடந்தாலும் சரி,
என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதற்கு தனக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஊரில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, அது மார்க்கம் சார்ந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சாராத ஒன்றாக இருந்தாலும் சரி. உதாரணமாக ஒரு விளையாட்டு கழக ஒரு மீட்டிங் கொண்டு போகிறது, அங்கும் தனக்கு ஒரு கதிரை இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பார்கள். ஒரு பாடசாலையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கிறதா, அங்கும் எனக்கு ஒரு கதிரை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அல்லது ஒரு பள்ளியிலே ஒரு நிர்வாக குழு மீட்டிங் நடக்கிறதா, அங்கும் எனக்கு ஒரு கதிரை முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்படி சபைகளை தேடி தேடி அலையக்கூடிய அப்பாவி மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்களை பார்த்தால் மிக படித்த மக்களாக இருப்பார்கள், மிக கண்ணியமான மக்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ஆசை மட்டும் போகாமல் இருக்கிறது. சபை வேண்டும், சபையில் கூட எப்படியான இடம் வேண்டும், முன்னுரிமை சபை வேண்டும், அதிலும் எப்படி கதிரைகள் வேண்டும், பிரமுகர்களுக்கான கதிரைகள் எங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியான இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏற்பாட்டாளர்களோடு சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் மனிதர்களிடத்தில் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சமூகத்தார் இன்றைக்கு இருக்கிறார்கள். இது அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு அதிகமான கழகங்களும் அதிகமான சங்கங்களும் அதிகமான நிர்வாகங்களும் அதிகரித்து மக்களுக்கு எப்படி ஆசை வந்து விட்டது என்று சொன்னால், எனக்கு ஒரு பங்கு அதில் வேண்டும், எனக்கு பள்ளியிலும் ஒரு பங்கு வேண்டும், எனக்கு பாடசாலையிலும் ஒரு பங்கு, எல்லா இடங்களிலும் தனக்கான ஒரு இடம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அதிகமாக இன்றைய காலத்தில் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சாராரை எங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் சமூகத்தில் இன்றைக்கு அதிகமாக நடந்து வரக்கூடிய விஷயங்கள். எப்படி நடந்து கொள்கிறார்கள்? ஒரு பிரபலம் என்று ஒருவர் வந்துவிட்டால் அவருக்கு அருகாமையில் போய் நிற்பதற்கு ஆசை. மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு பக்கத்தில் போய் நிற்பதற்கு ஆசை. நிற்பதோடு மாத்திரம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஒரு செல்ஃபியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்து திரும்ப முகநூலில் போடுவது, மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கு என்னால் சந்திக்க கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷமாக எதிலே போடுவார்கள்? முகப்புத்தகத்திலே போடுவார்கள். இந்த ஆசை எங்கிருந்து வருகிறது சகோதரர்கள்? எல்லாருமே இந்த உலகத்தில் மனிதர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள், ஆனால் யாருமே புனிதப்படுத்தப்படக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால், அந்த பிரபலத்தை கொண்டு தான் பிரபலம் அடைய வேண்டும் என்கிற ஆசை இன்றைக்கு அதிகமாக உருவாயிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மார்க்க பணி நல்ல ஆளுமைகளுக்கு பக்கத்தில் இருந்து செய்வது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறது? யாராவது நடிகர்கள் வருவார்களையாக இருந்தால் அவர்களுக்கு பக்கத்திலே போய் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கொள்வது, அதை ஒரு வாழ்நாள் சாதனையாக நினைத்து கொள்வது, இப்படி பிரபலங்களை தேடி அலையக்கூடிய சமூகத்தாரை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன அக்ன ஷுரகா அனிஷ்ஷிர்கி, நான் இணை கற்பிக்கப்படுபவர்களை விட்டும் மிகவும் தூரமானவன். மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், புகழை மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. இதை விட்டும் நான் தூய்மையாகிவிட்டேன், நான் தூரமாகிவிட்டேன், தேவையற்றவனாக ஆகிவிட்டேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? மன் ஆமில அமலன், யாராவது ஒரு காரியத்தை செய்து, அஷ்ரக ஃபீஹி மஇ, அந்த காரியத்தில் தன்னோடு வேறு ஒருவரை இணைத்து கொண்டால், ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார், செய்கின்ற பொழுது தன்னோடு வேறு ஒருவரையும் இணைத்து கொள்கிறார், அல்லாஹுக்கென்று மாத்திரம் செய்யாமல் மனிதர்களுக்காக என்று ஒருவர் செய்தால், தரக்துஹு வஷிர்கஹு, அவனையும் அவனுடைய ஷிர்கையும் நான் அப்படியே விட்டுவிட்டேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நோயிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முகஸ்துதி என்பது மிக ஆபத்தான ஒரு நோய். அதை மனிதனை எந்த கட்டத்திற்கும் கொண்டு சென்று விடலாம். பாவத்தை கொண்டு பிரபல்யம் அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கும் கூட மனிதனை இது கொண்டு போய் சேர்த்துவிடும். புகழ்ச்சி என்பது சேர்த்துவிடும். எப்படியாவது புகழை அடைய வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கும். அதனால் பாவத்தின் மூலமாவது பிரபல்யம் அடைந்தாலும் பிரச்சனை இல்லை. பிரபல்யம் என்பதுதான் சில மனிதர்களுடைய குறிக்கோளாக இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் தவறான பாதையை நோக்கி போவதற்கான காரணம் இந்த பிரபல்யமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். என்ன செய்கிறார்கள்? ஒரு பாடலை பாடி
அங்கு போட்டு விடுகிறார்கள். யூடியூப்லேயோ அல்லது முகப்புத்தகத்திலே போடுகிறார்கள். போடுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம் என்ன? அந்த பாடலை நான் போட வேண்டும், பலர் அதை பார்க்க வேண்டும், பலருடைய விருப்பங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வாலிபர்கள் ஒரு பக்கமாக இருக்கிற அதே நேரத்தில் வாலிப பெண்கள் கூட இன்றைக்கு துணிந்து விட்டார்கள். அவர்களை முற்படுத்தி காட்டுவது, சில நேரம் தவறான பாதையில் செல்வது, இப்படியான கலாச்சாரங்களை நம்முடைய சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் காணலாம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அதிகம் பயப்பட்ட ஒரு விஷயம் எது? இந்த உம்மத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பயந்த ஒரு விஷயம் எதுவென்று கேட்டால் அர்ரியா, இந்த முகஸ்துதியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பயந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதிலும் மிக முக்கியமாக மார்க்கம் என்று வந்துவிடுகின்ற பொழுது இந்த மோசமான எண்ணம் எங்களிடத்தில் வந்துவிடவே கூடாது. ஷைத்தான் கூடுதலாக விளையாடுவது எந்த பகுதியில் என்றால் மார்க்க பகுதியில் தான் கூடுதலாக ஷைத்தான் விளையாடுவான். ஒரு அமலை செய்துவிட்டு அதை மக்களிடத்திலே சொல்லிக்காட்டி என்று சொல்லுவான், அல்லது ஒரு உரையை செய்ய வைத்துவிட்டு இந்த உரையின் மூலம் எனக்கு என்ன லாபம் கிடைத்திருக்கிறது என்பதைத்தான் எதிர்பார்க்க வைக்கக்கூடியவனாக ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். அதனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படியான ஒரு நோயிலே இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உரையிலே இருந்து நாங்கள் மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் முதலாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கணக்குக்கு உட்படுத்தி தண்டனை வழங்கக்கூடிய 3 கூட்டத்தாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு சாரார் யார்? இறை பாதையில் போராடி கஷ்டப்பட்டவர். மறுமை நாளில் வருகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்வான் என்றால் அர்ரபஹு நிஅமதஹு, இந்த உலகத்திலே அவருக்கு கொடுத்திருந்த அந்த நிஅமத்தை மறுமை நாளில் நினைவுபடுத்துவான். இந்த உலகத்தில் அவருக்கு வழங்கியிருந்த நியாமத்தை அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துவான். படுத்துகின்ற பொழுது அவர் சொல்லுவார், இறைவா, உனக்காக வேண்டிய சகல காரியங்களையும் நான் செய்தேன், உனக்காகவே கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் அவர் செய்த எல்லா விஷயத்தையும் யாரிடத்திலே பட்டியலிடுவார்? அல்லாஹுவிடத்திலே பட்டியலிடுவார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுவான், இல்லை, மக்கள் உன்னை இப்படியானவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய் என்று சொல்லி முகம் குப்பர அப்படியே இழுத்து கொண்டு வந்து நரகத்திலே அவர் வீசப்படுவார். இரண்டாவது மனிதர் யார்? அல் குர்ஆனை ஓதி கற்று அதை மற்ற மக்களுக்கு கற்பித்தவர். அப்படியான ஒரு மனிதரை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அழைப்பான். அழைத்து அர்ரபஹு நியாமத்தஹு, அவருடைய நியாமத் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். உனக்கு இவ்வளோ அறிவை தந்திருந்தேன், எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் தந்திருந்தேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அவருக்கு வழங்கிய நியாமத்துகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுவார்? இறைவா, இந்த குர்ஆனை நான் கற்றேன், உன்னுடைய மார்க்கத்தை கற்றேன், அதன்படி நான் அமல் செய்தேன், மற்ற மக்களையும் அதன் பக்கம் அழைத்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்லுவான்? இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய், நீ இந்த அமல்களை எல்லாவற்றையும் செய்தது எதற்காக வேண்டி என்று சொன்னால் உன்னை மக்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய் என்று சொல்லி அவரையும் இழுத்து கொண்டு வந்து நரகத்திலே வீசப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். மூன்றாவது நபர் யார்? சதகா கொடுத்த மனிதர். அவரும் அதே மாதிரி சொல்லுவார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லி அவரை இழுத்து கொண்டு வந்து நரகத்திலே வீசுவான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக சதகா என்று வருகின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் அதிகமாக பார்க்கலாம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விளைவு என்னவென்று கேட்டால் எல்லாமே படம் பிடிக்கப்படுகிறது, எல்லாமே ஃபோட்டோக்களாக இருக்கிறது. ஒரு சின்ன உதவியை செய்தாலும் அதை கொடுக்கக்கூடிய நபருக்கு முன்னால் இருந்து கொண்டு ஃபோட்டோ எடுப்பது, அதை மக்கள் மத்தியிலே பரப்புவது. அடிப்படையில் மற்ற மக்களும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்வது தவறில்லை என்றாலும், ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே நடக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்தால் எல்லோருமே அந்த காட்சியை மக்கள் மத்தியிலே காட்ட வேண்டும் என்பதற்காக செயற்படுகிற ஒரு நிலைமை தோன்றிவிட்டதா என்று நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லோருமே செய்கிற காரியங்களை மக்கள் மத்தியிலே முன்வைக்கிறார்கள். சின்ன ஒரு அமலை செய்தாலும் சரி, சின்ன சதக்காவை செய்தாலும் சரி, சின்ன பணியை செய்தாலும் சரி, மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும்.
அதற்காக யார் உழைத்தார்கள், அவர்களுடைய பெயர்கள் என்ன, இன்னார் 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 பெயர்கள் போடப்படுகின்றன. யார் யாரெல்லாம் இந்த உதவியை செய்தார்கள், இதில் பங்களிப்பு செய்தார்கள், அவர்களுடைய பதவிகளோடு பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன. அடிப்படையில் அது தவறில்லை என்று சொன்னாலும், ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உள்ளத்தை பொறுத்து சில நேரம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முகஸ்துதி இருந்தால் நாளை மறுமை நாளில் முகம் இழுபடுகின்ற நிலைமையில் நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடலாம் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பல அறிஞர்கள் எதை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஷுஹ்ரத் என்கிற பிரபல்யத்தை பற்றி பல அறிஞர்கள் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு சில கூற்றுக்களை மட்டும் இங்கே சொல்லலாம் நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஈயாக்க, உன்னை நான் எச்சரிக்கிறேன், அன் தகூன மிம்மன் யுஹிப்பு ஐ யுஅமல பிகௌலிஹி அவ் யுன்ஷர கௌலுஹு. நீ செய்யக்கூடிய செயல் மக்கள் மத்தியிலெல்லாம் பரவுகிறது என்று விரும்பக்கூடிய ஒரு மனிதரில் உள்ளவனாக நீ ஆகிவிடாதே. நீ சொல்லக்கூடிய பேச்சு மக்கள் மத்தியில் எல்லாரிடத்திலையும் போக வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நற்பணி மக்கள் மத்தியில் எல்லாரிடத்திலையும் போக வேண்டும். இப்படி ஆசைப்படக்கூடியவனாக நீ இருந்து விடாதே. அவ் யுஸ்மா கௌலுஹு, உன்னுடைய சொல்தான் எல்லாருடைய காதுகளிலும் உச்சரிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசையுள்ள மனிதனாக நீ இருந்து விடாதே. வ ஈயாக்க வ ஹுப்பர் ரிஆசா, தலைமைத்துவ ஆசை என்பதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுக்கு அந்த ஆசை, தலைமைத்துவ ஆசை என்கிற அந்த விஷயம் மனிதனிடத்தில் எப்படி வேரூன்றி இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, தங்கம் வெள்ளியை கொடுத்தால் கூட சில மனிதர்கள் அதை விட ஆசை வைப்பார்களாம். எந்த விஷயத்தில்? பிரபல்யம் கிடைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தங்கத்தை கொடுத்தாலும் சரி, அதை விட அவனுக்கு ஆசை எந்த விஷயத்தில் இருக்கும்? பிரபல்யத்துடைய விஷயத்திலே இருக்கும். வெள்ளியை நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதை விட ஆசைப்படுவான். எதற்காக வேண்டி? பிரபல்யத்திற்காக வேண்டி ஆசைப்படுவான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது கூட அவர்களை இந்த இஹ்லாஸில் நாங்கள் வளர்க்க வேண்டும். அவர்களை நாங்கள் ஒரு கிராத் ஓதி காட்டுங்கள் என்று சொல்வது ஒரு ஆசைக்காக வேண்டி. ஆனால் அந்த கிராத்தை ஓதி காட்டுகின்ற பொழுது எதை அந்த பிள்ளையுடைய மனதில் வளர்த்து விடக்கூடாது? நீ அழகாக ஓதுகிறாய், எல்லோருமே உன்னை புகழ்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை வளர்த்து விடக்கூடாது. எந்த ஒரு நட்பணியாக இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, முதலாக நாங்கள் பதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எதுவென்று கேட்டால் இஹ்லாஸ். மன தூய்மை தான் மிக முக்கியமான அடிப்படை. அந்த இஹ்லாஸ் இருப்பவர்களைத்தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவர்க்கத்திலே நுழைவிப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, எல்லா பாவங்களும் இந்த இடத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனுக்கு பெருமை வருகிறதா? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? புகழ்ச்சியை தேடுவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. புகழ்ச்சி தான் பலவிதமான பாவங்களுக்கான முதலாவது அடிப்படை. ஒரு மனிதன் புகழை தேட ஆரம்பித்து விடுவானேயாக இருந்தால் பெருமை உள்ளவனாக மாறிவிடுவான், பெருமையை தேடக்கூடியவனாக இருப்பான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆடையை தனக்குரிய ஆடையாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ, அல்லாஹ்வுடைய ஆடை என்பது என்ன? கிப்ரியா. கிப்ரியா என்பது பெருமை, அகங்காரம். முழு புகழுக்கும் உரியவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். இந்த பெருமையை யார் எடுத்துக்கொள்ள நினைக்கிறார்களோ அவர்களை நான் தண்டித்தே ஆகுவேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் மிக முக்கியமான அம்சம். எந்த ஒரு புகழையும் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. யார் எங்களை பற்றி புகழ்ச்சியை செய்தாலும் அதை எங்களுடைய உள்ளத்தில் உள்வாங்கிவிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு முசீபத் என்னவென்று கேட்டால், ஒரு மனிதர் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பார், நல்ல அமல்கள் செய்து கொண்டிருப்பார், இபாதத் செய்து கொண்டிருப்பார். ஆனால் மக்கள் தான் அவரை கெடுத்து விடுகிறார்கள். மக்கள் போய் என்ன சொல்கிறார்கள்? நீ நல்ல இபாதத்தாளி என்று சொல்லிவிடுகிறார்கள். அவரிடத்திலே போய் நீ நல்ல நட்பணி செய்யக்கூடியவளாக இருக்கிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள். காலப்போக்கில் அந்த ஆசை வளர்ந்து வளர்ந்து அவர் மனதிற்குள் எதை வளர்த்து கொள்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு நல்ல மனிதன், நான் ஒரு சிறந்த மனிதன் என்று புகழை தன்னுக்குள்ளேயே வளர்த்து கொள்கிறார். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வதிலே கட்டுப்பாடாக இருக்குமாறு சொன்னார்கள்.
ஒருவரை மனதார புகழ்வது என்பது பிழையான விஷயம் கிடையாது. இஹ்லாஸான முறையில் ஒருவரை ஊக்குவிப்பதற்காக வேண்டி, ஒருவருடைய பணியை மேலே எழுப்பி விடுவதற்காக வேண்டி, தொடர்ந்தும் ஒருவர் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி புகழ்வது என்பது பிழையான விஷயம் கிடையாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களை புகழ்ந்திருக்கிறார்கள். ஏராளமான சஹாபாக்களுடைய நன்மையை பற்றி சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பிலால் அவர்களே, உங்களுடைய செருப்பின் ஓசையை நான் சுவர்க்கத்திலே கேட்டேன், அப்படி என்ன நல்ல அமல் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், வுது செய்துவிட்டு வுதுவின் காணிக்கைக்காக வேண்டி 2 ரக்காத்துகள் நான் சுன்னத்து தொழுவேன் என்று சொல்கிறார்கள். இப்படி ஏராளமான சஹாபாக்களை பெயர் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். புகழ்வது அடிப்படையில் தவறா என்றால் தவறு கிடையாது. ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் கண்ணியமானவனாகவும் சிறந்த மனிதனாகவும் வாழ நினைப்பது தவறு கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வது என்பது தவறு கிடையாது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அந்த கண்ணியமும் மரியாதையும் எதாக மாறிவிடக்கூடாது? பிரபல்யத்திற்கோ முகஸ்துதிக்கோ வழி செய்யக்கூடியதாக மாறிவிடக்கூடாது. அப்படி மாறுமையாக இருந்தால் மனிதர்கள் எந்த கட்டத்திலும் பாவம் செய்வதற்கு துணியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மிகப்பெரிய பாவத்திலே இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் எங்கு போக முடியாது, சுவர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த பெருமை புகழ்ச்சியிலே இருந்து வருகிறது. யாருக்கெல்லாம் புகழ்ச்சி இருக்கிறதோ அவர்கள் ஒரு காலமும் பெருமையிலிருந்து விடுபட முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான தேவையில் இருக்கிறோம். ஏனென்றால் சஹாபாக்கள் கூட இந்த புகழ்ச்சியை பயந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த புகழ்ச்சியை நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீ பிரபலியமானவனாக வாழ்வதை விட ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு போவது உனக்கு மிக சிறந்தது என்று சொல்கிறார்கள். யார் சொல்கிறார்கள்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய ஒரு மேதாவி. என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் பிரபலியமாக இருப்பது எனக்கு கவலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். இத்தனைக்கும் யார்? மிகப்பெரிய ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்த, அறிவிப்பாளர் வரிசைகளை ஆய்வு செய்த மிகப்பெரிய ஒரு அறிஞர். ஆனால் அவர் எதை பயப்படுகிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த ஹதீஸ் துறையின் பணியின் மூலம், சுன்னாவுக்காக அவர் செய்த அந்த பணியின் மூலம் நான் பிரபலியம் அடைந்திருப்பது எனக்கு கவலை அளிக்கிறது என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளோ காலமும் செய்த அமல்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்னுடைய முகஸ்துதியின் மூலம் சுருட்டி என்னுடைய முகத்திலே வீசிவிட்டால் இவ்வளோ காலம் நான் செய்த பணியினுடைய பயன் என்ன என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கண்ணியத்திற்குரிய சகோதரன் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இஹ்லாஸ் உள்ளவர்கள் தான் அல்லாஹுடைய நல்லடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்பவர்கள். அவர்கள் இரகசியமான அமல்களை கூடுதலாக செய்வார்கள். யார் கூடுதலாக அமல் செய்வார்கள்? இரகசியமான அமல்களை கூடுதலாக செய்யக்கூடியவர்கள் யார்? புகழை எதிர்பார்க்காதவர்கள். ஏனென்றால் வெளிப்படையாக செய்கின்ற பொழுது மக்களுடைய பார்வைக்கு அது போய்விடுகிறது. அதனால தான் தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன், அவர்கள் சஹர் வேளையில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நிலைமையில் சஹருடைய நேரத்தில் எழும்பி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, அவர்கள் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிற அந்த நிலைமையில் தூக்க அறையிலே இருந்து எழும்பி வந்து தங்களுடைய விலாப்புறங்களை விலக்கி கொண்டு வந்து அவர்கள் தொழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமான அமல்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? சல்லு வன்னாசு நியாம், மக்களெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நிலைமையில் நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மூமின் எதை பார்ப்பான் என்றால், அமல்களை சேகரித்து 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 மறுமை நாளில் தன்னுடைய தராசு கணப்பதற்கான விஷயத்தில் மட்டும்தான் அவனுடைய அக்கறை மிக முக்கியமானதாக இருக்கும். அமல்களை சேகரித்து சேகரித்து மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கு தாரை வார்க்கக்கூடியவனாக உண்மையான மூமின்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாங்கள் மிக முக்கியமாக
தௌஹீதினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி ரியா என்கின்ற விஷயத்திலிருந்து விடுபடுவது. ரியா என்று சொன்னால் என்ன? முகஸ்துதி. எங்களுக்கு எந்த மனிதர்கள் எதை பற்றி பேசினாலும் அதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உள்வாங்கிவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சிறப்பானவனாக, அல்லாஹ்வுக்கு சரியானவனாக, அல்லாஹ்வுக்கு உண்மையானவனாக நான் இருக்கிறேனா என்பதில் தான் ஒரு மூமினுடைய கவனம் போக வேண்டுமே ஒழிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவி, பட்டம், தனக்கு கிடைக்கக்கூடிய அடையாளங்கள், தன்னுடைய சேவைகள், இதெல்லாமே இந்த உலகத்தில் மிக சொற்ப காலத்தோடு அழிந்து விடக்கூடியது. எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 50 வருடங்கள் கூடினால் வாழ்ந்திருப்பார்கள், 60 வருடங்கள் கூடினால் வாழ்ந்திருப்பார்கள். அதற்கு பிறகு இன்னும் பிரயோஜனம் இருக்கிறது? மறுமையில் தான் பிரயோஜனத்தை நாங்கள் கொண்டு கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த இஹ்லாஸ் மிக முக்கியமானது. இந்த இஹ்லாஸ் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மிக உறுதியான மனிதர்களாக இருப்பார்கள். உலக மனிதர்களுடைய எந்த பேச்சுக்கும் அடிபணிய மாட்டார்கள். தனக்கு ஒரு சோதனை வருகிறது, மனிதர்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், பேசிக்கொண்டு போகட்டும், அல்லாஹ் என்னை எப்படி நோக்குகிறான், இதுதான் மிக முக்கியமானது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பாக்கியமற்றவர்களாக வாழ்வார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வமா உமிரு, இந்த மனிதர்கள் கட்டளையிடப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். முஹ்லிஸீன லஹுத்தீன், முழுக்க முழுக்க நீங்கள் அல்லாஹுக்கு என்றே இந்த மார்க்கத்தை ஆக்கிவிடுங்கள். மார்க்க விஷயத்தில், நட்பணிகள் செய்கின்ற விஷயத்தில் யாருக்கும் பங்கு கொடுத்து விடாதீர்கள். மார்க்க விஷயத்தில் போட்டி மனப்பாங்கோடு நடந்து கொள்ளாதீர்கள். அதாவது நன்மை செய்கின்ற விஷயத்தில் போட்டி மனப்பாங்கோடு நடந்து கொள்ளலாம், ஆனால் நன்மையை செய்து புகழை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் போட்டி மனப்பாங்கோடு நடந்து கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது மறுமையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதற்கான கூலியை வழங்க வேண்டும் என்பதில் தான் ஒரு மூமின் மிக முக்கியமான கவனத்தை செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான இஹ்லாஸ் எங்களிடத்தில் இருக்குமையாக இருந்தால் ஒரு சிறந்த ஆசிரியரை உருவாக்கலாம். ஏனென்றால் இஹ்லாஸோடு வேலை செய்யக்கூடியவர், கற்பிக்கக்கூடியவர் மக்களுடைய பெருமைக்காக வேண்டி வேலை செய்ய மாட்டார். தன்னுடைய மாணவர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து உழைத்து வேலை செய்வார். ஒரு புகழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கும் அல்லாஹுக்காக வேண்டி அந்த பணியை செய்கிறேன் என்பதற்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. அது வைத்தியராக இருந்தாலும் சரி, அல்லது என்ன துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே நட்பணிக்கான அடிப்படை இதுதான். ஒரு சமூகத்திலே ஒரு சமூக பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள், அல்லது ஒரு சமூகத்தினுடைய சேவை செய்யக்கூடியவராக, ஒரு அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மதரசா நடத்தக்கூடிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் தீங்குகள் இல்லாமல் போக வேண்டுமா? மிக முக்கியமான அடிப்படை அன்புள்ள சகோதரர்களே, முகஸ்துதி வரவே கூடாது. அல்லாஹுக்கு என்று மாத்திரமே வாழக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹுக்கு என்றே முழுமையாக தங்களுடைய உடலையும் பொருளாதாரத்தையும் சகலவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறலாம். அப்படியாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக, மிக முக்கியமாக இந்த முகஸ்துதி என்கிற பாவத்திலிருந்து விடுபட்டு மன தூய்மையானவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم